ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ரஷ்யாவைச் சேர்ந்த டேவிட் பாரன்ஸ்டீன், பாஷா தலங்கின் இயக்கிய மிஸ்டர் நோபடி அகென்ஸ்ட் புடின் என்ற ஆவணப்படம் ஆஸ்கர் விருதை வென்றது. விருதை பெற்ற பவேல் தலன்கின் நியூயார்க்கில் இருந்து ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் செல்வதற்காக JFK விமான நிலையத்துக்கு வந்தார். லுஃப்தான்சா விமான அதிகாரிகள் 3.8 கிலோ எடை கொண்ட அந்த சிலையை அவருடன் எடுத்துச் செல்ல அனுமதி மறுத்தனர். அதிகாரிகள் அதனை காகோவில் போடச் சொன்னார்கள். அதை ஆயுதமாக பயன்படுத்தலாம் என கருதுவதாக தெரிவித்தார்களாம். பின்னர் விமானத்தின் காக்பிட்டில் ஆஸ்கர் விருதை வைக்கும் யோசனை லுஃப்தான்சா அதிகாரியால் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் அதை ஒரு பெட்டியில் வைத்து சரக்கு பிரிவில் அனுப்புமாறு தலன்கினை வற்புறுத்தினர். வேறு வழியின்றி சம்மதித்தார். ஆனால் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் அவர் இறங்கிய போது அந்த பெட்டி வரவில்லை. சுமார் 10 முறைக்கு மேல் இந்த விருதுடன் விமானத்தில் பயணம் செய்துள்ளேன். எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. தற்போது இதை ஆயுதமாக கருதுவது வியப்பாக உள்ளது என்கிறார் பாவல் தலன்கின். இந்நிலையில் அவருடைய ஆஸ்கர் விருதுச் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக லுஃப்தான்சா விமான நிறுவனம் கூறியுள்ளது.